துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைமை திட்டம் வகுத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திமுகவில் தற்பொழுது 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அதன் எண்ணிக்கையை உயர்த்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். நிலையில் திமுக தேர்தல் பணிகளை முன்னெடுத்து விரைவாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் என்பது மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் போது பல்வேறு திட்டங்கள் வகித்திருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் தற்பொழுது 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். ராசா, கனிமொழி, அதே போல திருச்சி சிவா உள்ளிட்ட 5 பேர் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதில் புதிதாக 2 அல்லது ஒருவருக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதாக தற்பொழுது திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாக அறிவிப்பு ஏதேனும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இளைஞர்கள், பெண்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு அளிக்க திமுக முடிவெடுத்திருப்பதாகவும் பொதுக்குழு அன்று கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் சில மாற்றங்கள் வர இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வயது மூப்பில் இருக்கக்கூடிய சரிவர கட்சியில் பணி செய்ய முடியாதவர்கள், கட்சி வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்தவர்களுக்கு சில எச்சரிக்கை விடுத்து அவர்களுக்கான அந்த பொதுக்குழு அன்று முதலமைச்சர் சில அறிவுரைகளும் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவில் தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து செல்வதற்கான இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாகவும் அறிவிப்பு ஏதேனும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.